அப்ப தவம் செய்தால் அன்றி குருநாதன் வரமாட்டான். சரி, தவம் எப்ப செய்வது? இன்னைக்கு நினைச்சு செஞ்சோம்னா நாளைக்கே வந்துருவாரா என்ன? இல்லை. ஏன் கேட்டா, தவம் என்பது ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. அதை பத்தி சிந்திக்கும் போது அது பல கோடி பிறப்பு பிறக்கணுங்கிறாங்க. மூளை படிச்சோம்னா தலை கிருகுன்னு வந்துருங்க. ஏன் இன்னைக்கு குரு கிடைக்கணும்னா நீங்க நேற்று தவம் செஞ்சா பத்தாது. போன பிறப்புல எத்தனையோ பிறப்புல செய்து வைத்திருந்த தவத்தின் குவியல் தான் ஒரு பிறப்புல குருவை கொண்டு வந்து முன்ன கொண்டாந்து நிறுத்துமே அன்றி நீங்க நேற்று செய்து விட்டு இன்னைக்கு வந்துருவாரான்னு கேட்டா வரமாட்டார். அப்ப தவம் என்பது ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. அப்ப எத்தனை பிறப்புல ஈட்டப்படுவது? அது ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். அவங்க பக்குவத்துக்கு ஏற்ப கிடைக்கும். சில பேருக்கு 100 பிறப்புல கிடைக்கலாம், சில பேருக்கு 1000 பிறப்புல கிடைக்கலாம், சில பேருக்கு லட்சம் பிறப்புல கிடைக்கலாம், சில பேருக்கு கோடி பிறப்புல தான் கிடைக்கணும். அவங்க அறிவுக்குள்ள அறியாமை என்கிற ஒன்று எவ்வளவு மண்டி கிடக்கிறதோ அதற்கேற்ப கால அவகாசம் தேவைப்படும். அப்ப நம்ம அறியாமை நீங்கணும்னா குருநாதன் வந்துதான் நீக்க முடியும். அந்த குருவுக்கு தான் அந்த அறியாமை நீக்குகிற கருணை இருக்கிறது. மற்ற யாருக்கும் அந்த கருணை நிச்சயமாக இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப அந்த குருநாதன் தவம் செய்தால் தான் வருவார். சரி, தவம் செய்ய வரக்கூடிய குருநாதன் எங்கிருந்தியா வருவார்? எங்கேயோ இருந்து வருவாரா என்ன? இல்ல, உங்க நெஞ்சுக்குள்ள எவன் ஒருவன் இதுகாலம் நீங்காமல் இருந்து கொண்டிருந்தானோ அவனே முன்னே வருவான். எங்கேயோ இருப்பவன் குருநாதனாக வரமாட்டான். ஏன்? அவனுக்கு உங்க பக்குவம் தெரியாது. உங்க கூடவே இருக்கிற ஒருவனுக்கு தான் உங்களுடைய பக்குவ நிலை தெரியும். அப்ப அவனே முன்னாடி வந்துடுவான். சரி, முன்னாடி வந்து நின்று என்னையா சொல்வார்? நம்ம மனதளவு வச்சுக்குவோம். தவம் செய்துட்டோம், சரி, இவன் குருநாதர் வந்துட்டாரு. குருநாதர் வந்து என்னையா சொன்னாருங்க? தம்பி, உடம்பே நான் என்று கருதி மயங்கி வளர்ந்திருக்கிறார். வளர்ந்ததுல இறை என்கிற சிந்தனை மறந்து போயிட்ட. இப்ப இந்த உடம்பு நீ அல்ல என்று உணர்ந்து கொள் என்று உணர்த்துவான். வந்து உணர்த்துவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு நாம் அல்ல என்று உணர்த்துவோம். இத வந்து நீங்க புத்தகம் படிச்சே தெரிஞ்சுக்கலாமே. அது குரு வேணுமா என்ன? தெரிந்து கொள்வது யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லிட்டேன், நீங்க இன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். உடம்பு வேற, நாம வேற. ஆனா உணரணும்ல. ரெண்டுக்கு வேறுபாடு. உணர்தல் வேறு, தெரிதல் வேறு. எனவே குருநாதன் மந்திர உபதேசம் செய்கிற பொழுதுதான் எனக்கு உடம்பின் மீது இருக்கிற பற்று எனக்கு விட்டு போகுமே ஒழிய, மற்றபடி இந்த உடம்பின் மீது இருக்கிற பற்று ஒருபோதும் விட்டு போக. எல்லாரும் படிச்சு வேணா வச்சுக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். விட்டு போதல் என்பது குரு உபதேசத்தால மட்டும்தான் அது நிகழும். அப்படி குரு உபதேசமாக அவன் மந்திர உபதேசம் செய்கிற பொழுது அந்த மந்திரம் நமக்குள்ள போய் ஒரு ரசாயன மாற்றத்தை உள்ள நிகழ்வு. அந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் கேட்டா, உடம்பு நான் அல்ல, உயிர் நான். உயிர் என்ற பொருள் வேறு. சரி, அப்ப நான் யார் என்ற கேள்வி எழும். நான் யார் என்ற கேள்வி எப்ப வருதோ அப்ப உங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்கிற ஒரு தேடல். நான் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது எனக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன் யார்? ஒப்பற்ற ஒரு தலைவன். அவன் யார்? அவனுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை அப்படிங்கிற அந்த தேடல் நம்ம அறிவுக்குள்ள மாற்றத்தை கொடுக்கும் போது அந்த ஒருவனை நோக்கிய அந்த பயணம் நமக்கு தொடங்குகிறது. அப்படி தொடங்கும் போது நம்முடைய பக்குவ முதிர்ச்சி காரணமாக இந்த பிறப்பிலேயே குருவை பெற்று அந்த ஞானத்தை பெற்று இறைவன் திருவடிக்கு போகலாம். ஒருவேளை அதுல ஏதாவது கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குமானால் அடுத்தடுத்த சில பிறப்புகள்ல அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியும். ஆனா குருநாதன் இல்லாமல் ஒருபோதும் இறைவன் திருவடியை எந்த உயிரும் சென்றடைய நல்லா நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தலைப்பு குருவை பற்றிய தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு என்பவர் நிச்சயம் ஒவ்வொரு உயிருக்கும் வேண்டப்பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, பொதுவா நமக்கு சாமியே போதும், ஆசாமி வேண்டுமா என்ன? இதுக்கு ஒரு குருநாதன் ஒரு ஆள் வேணுமா என்ன? ஏன் அவர் நமச்சிவாயம் சொன்னாதான் நமச்சிவாயம் பயன் வருமா என்ன? ஏன் நான் சொன்னா பயன் வராதா? நான் பாட்டு நமச்சிவாயம் சொல்லுவையா? சொல்லு, யாரு வேணாமா?
நீங்க சொல்லும் போது அது பெயர். குருநாதன் சொல்லும் போதுதான் மந்திரம். ரெண்டுக்கு வேறுபாடு. பெயரை சொல்லும் போது யாரு வேணா சொல்லலாம். நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அது பெயரா மட்டும்தான் நிற்குமே ஒழிய அது மந்திரம் ஆகாது. எப்ப மந்திரம் ஆகும் கேட்டா, காதில் கொண்டு குருநாதன் சொல்லும். அப்படி சொல்லும் போதுதான் அது மந்திரம் என்ற தன்மையை பெற்று நிற்கும். சார், இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அவங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். பல முறை சொன்னதுதான், மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப நம்முடைய இந்திய ரூபாயில அதிகபட்ச மதிப்பீடு இருப்பது 500 ரூபாய் நோட்டு தான். நீங்க வேணா உங்க பாக்கெட்ல ஒரு நோட்டை எடுத்து பாருங்க. அதுல அப்படி திறந்து பார்த்தீங்க, this paper is 500 rupees, I promise அப்படின்னு ஒருத்தர் எழுதி கையெழுத்து போட்டுக்கிறார். யாரு? ரிசர்வ் வங்கியின் கவர்னர் போட்டுக்கிறார். அவர் எழுதுகிறார், இது காகிதம், இந்த காகிதம் 500 ரூபாய்க்கு செல்லும் என்று நான் சத்தியம் கூறுகிறேன். அப்படி யார் சொல்லியிருக்கிறார்? ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? சரி, நான் ஒரு 500 ரூபாய் நோட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பச்சை கலரை கட் பண்ணி this paper is 500 rupees அப்படி நான் எழுதி கையெழுத்து போட்டா கொண்டு கொடுத்தா அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, ஓத கொடுப்பாங்க. ஏன் சார், ரிசர்வ் வங்கி கவர்னர் பேப்பர் 500 ரூபாய்ங்கிறாரு, நான் 500 ரூபாய் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா என்ன? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அவர் கையொப்பம் விட்டாத்தாங்க அது நோட்டு கரன்சியா மாறுது. பேப்பரு நாம பேப்பர்ல நோட்ல 500 ரூபாய் நோட்ல உங்க சைன் போடுங்க, என்ன தெரியுமா? அது பேப்பரா போயிடுங்க, கரன்சியா இருக்காது. நல்லா நினைங்க. அவர் காகிதத்துல ஒரு கையெழுத்து போட்டா அது கரன்சி ஆகிறது. நாம கரன்சியில ஒரு கையெழுத்து போட்டோம்னா காகிதமா போயிடும். மறந்துடாதீங்க. அதனால நாம நோட்டு கையெழுத்து போடலாமா? போடக்கூடாது. போட்டா செல்லாது. அப்ப என்ன தெரிகிறது? யாரு எதை செஞ்சா அதுக்குதான் மதிப்பு. நீங்களும் நானும் கையெழுத்து போட்டா ஒரு ரூபாயை மதிக்க மாட்டான். மறந்துடாதீங்க. இதுக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேங்க. எங்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். கொஞ்சம் வீட்டு தேவையின் காரணமாக 1 லட்சம் ரூபாய் பணம் அவசர தேவைன்னு கேட்டார். நாங்க சும்மாலாம் கொடுக்க முடியாது. சரி பண்ண, நான் ப்ரோ நோட் எழுதி கொடுத்துட்டுமா? சரி, எழுதி கொடுத்தார். அவர் வந்தார். அவர் ஊர் பேர், அப்பா அம்மா பேரெல்லாம் போட்டு இந்த காரணத்துக்காக என் வீட்டு சொந்த செலவுக்காக இவரிடத்தில் 1 லட்சம் ரூபாய் நான் கடனாக பெறுகிறேன். இதற்கு என்னுடைய கையெழுத்து, சாட்சி கையெழுத்து, நான் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன் பத்திரமா. இப்ப அந்த பேப்பர் என்னது 1 லட்சம் ரூபாய்க்கு செல்லும். சரிங்களா? கையில வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி, இப்ப எனக்கு ஒரு சில மாதம் கழித்த பிறகு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுச்சு. நான் என்ன பண்ணேன்? என்னுடைய நண்பர்கிட்ட போறேன். போய், எப்பா எனக்கு ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் தரணும், அந்த பேப்பர் இப்ப எழுதி வச்சுருக்கு, இதை நீ வச்சுக்க, எனக்கு 50,000 ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுப்பாரா? நீங்க தான் சொல்லணும், கொடுப்பாரா மாட்டாரா? கொடுக்க மாட்டார். ஏன்? உங்களுக்கும் அவருக்குமான கையெழுத்து தான் அது. இவரு போய் இந்த பேப்பர் வச்சு கொடுத்து, நான் அந்த பேப்பர் நம்பிதான் நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன். நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது இந்த பேப்பர் செல்லும் என்பது கோர்ட்டுக்கு போற வரைக்கும் செல்லும் தான். ஆனா என் நண்பர்கிட்ட கொடுத்து ஒரு 50,000 ரூபாய் கொடுறா அப்படின்னு கேட்டா இந்த பேப்பருக்கு ஒரு கொடுப்பாரான்னு கேட்டா கொடுக்க மாட்டார். என்ன தெரிகிறது? நாம போற கையெழுத்தெல்லாம் செல்லாதுன்னு தெரியும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டே போதும். எனவே நான் நமச்சிவாய, சிவாய நம, சிவாய நமன்னு சொன்னா அது வெறும் பெயர். அது யார் சொன்னா மந்திரமாகிறது? குருநாதன் சொல்லுகிற பொழுதுதான் அது மந்திரமாகிறது. அந்த மந்திரம் தான் உயிரை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த ஒரு நிலை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு பெயர் தான் என்னன்னு பேருங்க? குருநாதன். குரு என்று பெயர். இப்ப குருனா யாரு? முன்ன நான் சொன்ன மாதிரி அறியாமையை நீக்குபவர். சரி, அப்படி என்னங்க எங்கிட்ட அறியாமை இருக்குது, இவர் நீக்க வந்துட்டார். அப்ப ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நம்ம அறிவு என்பது அறியாமை பயப்பட்ட அறிவு. இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு சொன்னா அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா குற்றத்தோடு கலந்த அறிவு தான். நம்ம அறிவு எல்லாரும், நீங்க நான் எல்லாரும் விதிவிலக்கல்ல. நம்ம எல்லாருடைய அறிவுமே ஒரு அறிவு சார்ந்து செய்தாலும் கூட அதுல ஒரு குற்றத்துக்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவுல இருக்கிற அந்த அறியாமையை நீக்குகிற ஆற்றல்
குருநாதன் என்ற ஒருத்தனுக்கு தான் இருக்கிறது. அதனால கசடுன்னு அதுக்கு பேர். கசடு என்று சொல்லக்கூடிய ஒன்று எதுக்கு பேரு? அறிவுக்குள்ள கலந்திருக்கிற அறியாமைக்கு கசடுன்னு பேர். ஒரு குரட்பா நான் சொல்றேன். கற்க கசட கற்கன்னு சொன்னார் வள்ளுவர் பெருமான். நாம இதுக்கெல்லாம் என்ன பொருள் வச்சிருக்கிறோம்? கற்க கசடர கற்க நிற்க அதற்கு தர அப்படின்னு சொன்னோம். சரி, இப்ப இந்த குரட்பாக்கு என்ன பொருள்னா படிக்கணும், பிழை இல்லாம படிக்கணும். ஏங்க படிக்கணும், பிழை இல்லாம படிக்கணும். திருவள்ளுவர் வேணுமா என்ன? நீங்க நானே சொல்ல மாட்டோம் தப்பு தம்பி தப்பு இல்லாம படி, ஒழுங்கா சரியா படி அப்படின்னு சொல்றது திருவள்ளுவர் வேணுமா என்ன? அப்ப கசடர கற்க என்பதற்கு என்ன பொருள்? கசடு அற கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும்? முன்ன சொன்ன பாருங்க, கற்றதனால் ஆய பயன் என்பும் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். எனவே கல்வி என்பது கசடை அறுப்பதாக இருக்க வேண்டும். எது கசடு? நம்ம எண்ணெய் வாங்கிட்டு வரோம், நல்லெண்ணெய், பியூர் பண்ண எண்ணெய் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறோம். ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. அப்படியே மெல்ல என்ன தெரியும் உங்களுக்கு? கீழே ஒரு வண்டல் அப்படியே தங்கி வாங்கிட்டு வரும்போது 100% பியூர் பண்ண எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். என்ன போச்சு? லேசா கசடு தங்கி கிடக்கு. சரி, நம்முடைய கார்பரேஷன்ல தண்ணி வருது, சுத்தமான தண்ணி, மருந்தெல்லாம் போட்டுதான் வருது. பாத்திரத்தை எடுத்து வச்சோம், ஒரு 2-3 நாளைக்கு பயன்படுத்தாம அப்படியே விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கசடு கிடக்கு. ஆனா வந்தன்னைக்கு தெரியலையே. ஆமா, தெரியாது. சரி, இந்த சந்தைக்கு போனா பொறிகளை வாங்க போவோம். ஆமா, வாங்கிப்போம். சரி, வாங்கிட்டு வந்து விட்டாங்க. நீங்க அவன் பாத்தீங்கன்னா நேராப்படி எடுத்து தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனா வந்து பார்த்தா கடைசியில் போல 2 கசடு கிடக்குங்க. நீங்க மேலாப்படிதான் எடுத்து கொடுத்தாரு, ஆனா அதுல கசடு தங்கி கிடக்குதா? இருக்கு. ஒரு பொரியல்ல சாப்பிட்டா ஒரு கசடு இருக்கிறது, ஒரு எண்ணெய் எடுத்துக்கொண்டா அதுல ஒரு கசடு இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் அதுல கசடு இருக்கிறது, குண்டாயில் இன்னைக்கு இருக்குது. அந்த மாதிரி நாம பார்க்கிற அத்தனை பொருள் என்ன இருக்கிறது? அழுக்கு என்ற ஒன்று கலந்தே இருக்கிறது. அந்தந்த பொருள் இருப்பது போல நம் அறிவுக்குள்ளும் ஒரு அழுக்கு கலந்து இருக்கிறது. அந்த அழுக்கை நீக்குகிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு பெயர்தான் குருநாதன்.